எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக கிறிஸ்மஸ் டைம்னா நல்லா எல்லாருமே ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. நிறைய கேக்ஸ் செய்வாங்க, நிறைய பேக் பண்ணுவாங்க, வீட்டில் நிறைய ஸ்வீட் ட்ரீட்ஸ் எல்லாம் செய்வாங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்து 2 ஸ்பெஷல் ரெசிபீஸ் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஒன்று வந்து கிறிஸ்மஸ் பன்ஸ், இதில் நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு செய்ய போகிறோம். இன்னொன்று வந்து நம்ம பேக்கரி ஸ்டைல் ஹனி கேக். சூப்பரான ரெசிபீஸுங்க ரெண்டுமே. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பன் செய்ய முதல்ல ஈஸ்ட்டை கரைக்கணும். கிண்ணத்தில் 1/4 கப் வெதுவெதுப்பான தண்ணியை ஊற்றி 7 கிராம் ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் போடுங்க. இது கொஞ்ச நேரத்தில் கரைஞ்சிரும். அடுத்து பன்ஸுக்கான பேஸ் மாவு செய்ய போகிறேன். அகல பாத்திரத்தில் 500 கிராம் மைதா, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இதுல கரைச்ச ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் ஊத்தி மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து ஒரு முட்டை, 50 கிராம் உப்பு இல்லாத ரூம் டெம்பரேச்சர் வெண்ணெய், 300 ml காய்ச்சி ஆற வச்ச பால் ஊத்தி மிக்ஸ் பண்ணுங்க. வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சர்ல சாஃப்டா இருக்கணும், அப்பதான் மாவோட நல்லா மிக்ஸ் ஆகும். மாவு திரண்டு வந்ததும் இன்னொரு 10 நிமிஷத்துக்கு பிசைங்க. பாருங்க, மாவு இந்த மாதிரி கையில ஒட்டாம இருக்கணும். இது மேல கொஞ்சம் எண்ணெய் தடவி 2 மணி நேரத்துக்கு ரூம் டெம்பரேச்சர்ல வைங்க. ரெண்டு மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா மாவோட அளவு அதிகமாயிருக்கு. இத ப்ரூஃபிங்னு சொல்லுவாங்க. இத பாத்திரத்துல இருந்து எடுத்து ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ்ல வச்சு கொஞ்சம் மாவை தூவி இன்னொரு 10 நிமிஷத்துக்கு பிசைங்க. மாவு ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு தேங்க. ரொம்ப மெலிசா தேக்க தேவையில்லை. கிட்டத்தட்ட 1/2 சென்டிமீட்டர் திக்னஸ்க்கு தேய்ச்சா போதும். மேல ரூம் டெம்பரேச்சர் வெண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அடுத்து சர்க்கரை தூவணும். நான் வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்றேன். நீங்க விருப்பப்பட்ட பிரவுன் சுகர் கூட போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டதுக்கு அப்புறம் பட்டைத்தூள் தூவுங்க. நான் கொஞ்சம் மிக்ஸ்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் போடுறேன். இதுல திராட்சை, நறுக்குன ஏப்ரிகாட், டூட்டி ஃப்ரூட்டி இருக்கு. நீங்க உங்களுக்கு விருப்பமான மற்ற ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் பாதாம் ஸ்லைசஸ் தூவுங்க. அடுத்து மாவை மெதுவா ரோல் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் டைட்டா ரோல் பண்ண பாருங்க. மாவை ரோல் பண்ணியாச்சு. இதை நான் 1.5 இன்ச் திக்னஸ்க்கு கட் பண்றேன். உங்களுக்கு விருப்பமான திக்னஸ்க்கு நீங்க கட் பண்ணலாம். கட் பண்ண ரோல்ஸ் பட்டர் பேப்பர் போட்டு பேக்கிங் ட்ரேல வைங்க. இது மேல கொஞ்சம் ஈரமான துணி போட்டு 30 நிமிஷத்துக்கு வைங்க. 30 நிமிஷம் கழிச்சு துணி எடுத்துருங்க. பன்ஸ் மேல தடவை எக் வாஷ் செய்ய போறேன். இதுக்கு ஒரு முட்டையை உடைச்சு ஊத்தி 1 டேபிள் ஸ்பூன் பால் ஊத்தி நல்லா பீட் பண்ணுங்க.
இந்த எக் வாஷை பன்ஸ் மேலே தடவுங்க. அவனை ஒரு 15 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி இதை 180 டிகிரி செல்சியஸில் 15 நிமிஷத்துக்கு பேக் பண்ணுங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க. பன்ஸ் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக இருக்கு. ஆனால் உடனே சாப்பிட முடியாது, இது கொஞ்சம் ஆறணும். அதுக்குள்ள நான் சிம்பிள் சுகர் கிளேஸ் செய்ய போறேன். சின்ன பாத்திரத்துல 100 கிராம் ஐசிங் சுகர், கொஞ்சம் எலுமிச்சை பழத்தோட தோலை துருவி போடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் பால் ஊத்தி மிக்ஸ் பண்ணுங்க. பன்ஸ் கொஞ்சம் ஆறிடுச்சு. சுகர் கிளேஸை இது மேல ஊத்துங்க. ஃப்ரெஷ்ஷா பேக் பண்ண பன்ஸோட டேஸ்ட் தனிதாங்க. கண்டிப்பா செஞ்சு பாருங்க. ஹனி கேக் செய்யறதுக்கு முதல்ல ஒரு பவுல்ல 2.5 கப் மைதா மாவு எடுத்து இதுல 1/2 கப் சர்க்கரை, 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தனியா எடுத்து வச்சிருங்க. அடுத்தது ஒரு பவுல்ல 2 கப் பால், 1/2 கப் கண்டென்ஸ்ட் மில்க், 1/2 கப் ரிஃபைன்ட் ஆயில், 1/4 கப் கரைச்ச வெண்ணெய், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1.5 டீஸ்பூன் வினிகர் எல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்தது மிக்ஸ் பண்ணி வச்ச மைதா மாவை இதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம கேக் பேட்டர் நல்லா சேர்ந்து வந்திருக்கு. பாத்தீங்கன்னா நல்லா க்ரீமியா இருக்கு. பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனை ப்ரீஹீட் பண்ணணும். 180 டிகிரி சென்டிகிரேட்ல 15 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வைக்கணும். நீங்கள் எந்த டின் யூஸ் பண்ணுறீங்களோ பேக் பண்ணுறதுக்கு அந்த டின்னில் நீங்கள் இந்த மாதிரி பட்டர் பேப்பர் போட்டு வச்சா உங்களுக்கு கேக்கு முடிஞ்ச பிறகு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி வச்ச கேக் பேட்டரை சமமாக டின்னில் ஊற்றி 180 டிகிரி சென்டிகிரேட்டில் 45 நிமிஷம் பேக் பண்ணணும். அடுத்தது ஹனி கேக் செய்யறதுக்கு ஒரு ஸ்வீட் சிரப் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு பேன்ல 1/2 கப் தண்ணி, 1/4 கப் சர்க்கரை, அடுத்து இதுல 3 டேபிள் ஸ்பூன் தேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். சர்க்கரை கம்ப்ளீட்டா கரைஞ்ச பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துருங்க. ஸ்வீட் சிரப் ரெடியா இருக்கு, இதை எடுத்து வச்சிருங்க. அதே பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் மிக்ஸ் ஃப்ரூட் ஜாம் போட்டு கரைக்கணும். ஜாம் முழுசாக கரைஞ்சிருச்சு, இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ நம்ம கேக் எப்படி பேக் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். கேக் அருமையாக பேக் ஆயிருக்கு. அதில் இருக்கிற பட்டர் பேப்பர்லாம் எடுத்துட்டு கேக் மேல் பாகத்தை லேசாக கட் பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் உங்களுக்கு மேலே ஈவனாக இருக்கும். கேக் நல்ல ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. நான் கேக்கோட சைட்ஸும் மேல் பாகமும் வெட்டி எடுத்துட்டு கேக்கை லெவல் பண்ண போகிறேன். ஒரு குச்சி எடுத்து கேக்கை முழுசாக எல்லா பக்கமும் குத்தி விடணும். ஏன்னா ஸ்வீட் சிரப் ஊற்றும் போது இந்த மாதிரி குத்துனீங்கன்னா உங்களுக்கு சிரப் நல்லா கேக்குள்ளே நல்லா இறங்கும். கேக்கு முழுசாக குத்தின பிறகு ஸ்வீட் சிரப்பை கேக்கு முழுசாக ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக சிரப் எடுத்து கேக் முழுசாக ஊற்றிடுங்க. ஸ்பாஞ்ச் கேக்னால சிரப் ஊற்றும் போது கேக் அந்த சிரப்பை நல்லா அப்சார்ப் பண்ணிடும்.
சிரப்பை முழுசாக ஊற்றின பிறகு கரைச்சி வச்ச ஜாமை மேலே போடணும். கரைச்ச ஜாமை கேக் மேலே முழுசாக ஸ்ப்ரெட் பண்ணணும். ஜாம் தடவின பிறகு கேக்கு மேலே முழுசாக டெசிகேட்டட் கோகோனட் தூவணும். டெசிகேட்டட் கோகோனட் உங்களுக்கு ஷாப்ஸில் கிடைக்கும், அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹனி கேக் ரெடியாக இருக்குது. இது நீங்கள் அப்படியே நல்லா அழகாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். பார்த்தீங்க இல்லையா, 2 அருமையான ரெசிபிஸ் எப்படி செய்கிறதுன்னு. கண்டிப்பாக இந்த 2மே நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட இந்த கிறிஸ்மஸை சந்தோஷமாக கொண்டாடுங்க.